பிரதர் நீங்க ஒரு கால் ஆப்ஷன் வாங்குறீங்க. சரியா? வாங்குன உடனே மார்க்கெட் டைம்ல என்ன பாசிபிலிட்டீஸ்லாம் இருக்குன்னு சொல்லுவோமே. நீங்க ஒரு பொருள வாங்கிட்டீங்க. அந்த பொருளு விலை ஏறாம அங்கேயே நிக்கலாம். இது ஒரு பாசிபிலிட்டியா? அதுக்கப்புறம் உடனே சர்ருன்னு ஏறலாமா? அப்புறம் சர்ருன்னு இறங்கலாமா? அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஏறலாமா? கொஞ்சம் கொஞ்சமா இறங்கலாமா? இந்த 5 பாசிபிலிட்டி தான் இருக்கும். நீங்க ஒரு பொருள வாங்குனதுக்கு அப்புறம். சரியா? இப்ப இதுல பையர் எங்கெங்கெல்லாம் ப்ராஃபிட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கால் பையரா இருந்தா, நல்லா பண்றவங்களுக்கு தெரியும். அவுங்க அந்த கால வாங்குனதுக்கு அப்புறம், நான் சொன்ன ஆப்ஷன்ல அந்த அது மட்டும் தான் உங்க காதுலயே நிக்கும். ஏன்னா, நீங்க வாங்குனதுக்கு அப்புறம் ஏறுனா மட்டும் தான் அதுல நீங்க ப்ராஃபிட்டே பண்ணுவீங்க. சரியா? மீதி எது நடந்தாலும், அங்கேயே நின்னாலும், அதுக்கப்புறமா தான் ஏன் நின்னா, அது ஏன் குறையுது? அந்த பிரைஸ் ஏன் கம்மியாவுது? அப்படின்றது தான் அந்த தீட்டா கேம்லாம். பட் நம்ம என்ன பண்றோம்னா, நேரா எடுத்த உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? நேரா 14வது கேள்வி தான் போவோம். அந்த கேம புரிஞ்சுக்க மாட்டோம். அத எத வச்சு பில்ட் பண்ணியிருக்காங்க புரிஞ்சுக்க மாட்டோம். ஏன்னா இது எல்லாமே எப்படின்னா, ஓல்ட் ஒயின் இன் நியூ பாட்டில்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஏதோ ஒரு விஷயத்த விக்க முடியலையோ, அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்சத சொன்னா நீங்க வாங்க மாட்டீங்கல்ல. ம். உங்களுக்கு தெரியாத ஏதாவது ஒண்ணு சொல்லி, அந்த பழைய விஷயத்த ஏன்னா இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன். ம். ப உப்புல வந்து பல்லு வளக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆங்கிலேயர் வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னா, இன்னைக்கு என்ன நடக்குது? உப்பு தான் எல்லா உங்க பேஸ்ட்லயும் யூஸ் பேஸ்ல உப்பு பண்றாங்க. இருக்கா? ம். உங்க பிளேஸ்ல இது இருக்கா? எதெல்லாம் வேணான்னு சொன்னாங்களோ, அதெல்லாம் இன்னைக்கு அதெல்லாம் தேவைப்படுது. என்ன வருது? அதெல்லாம் நம்ம ஃப்ரீயா யூஸ் பண்ணோம். அதெல்லாம் வந்து ஹெல்தி இல்ல அப்டின்னாங்க. இன்னைக்கு என்ன வருது? அதெல்லாம் தான் யூஸ் ஆனா ஆகுது. என்ன வருது? அது வந்து ஒரு ப்ராப்பரா வருது. இப்ப நீங்க போயிட்டு யோசிச்சு பாருங்களேன். ஊர்ல போயிட்டு வேப்பங்குச்சி இருந்தா அத எடுத்து வளர்ப்பீங்களா? இதே கோல்கேட்ட வந்து நீம்ல எடுத்து வளர்க்குவீங்களா? ஃப்ரீயா கிடைச்சாலும் நம்ம என்ன பண்ணுவோம்? அத பண்ண மாட்டோம். பண்ண மாட்டோம். இத ஒரு ப்ராடக்ட்டா குடுத்து ஷைனிங்கா குடுத்ததுனால, இல்ல இத பண்ணா தான் வந்து பல்லு நல்லா பளபளன்னு இருக்கும். ம். ஹெல்தியா இருக்கும். ஸோ இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணுமே கண்டி, அத விட்டுட்டு நம்ம அட்வான்ஸ் கான்செப்ட் முன்னாடி ஓடுறது, அது என்னைக்குமே நிலையா இருக்காது. Investment in security markets are subject to market risk. Read all the related documents carefully before investing.